மாறிடாய மானேஸ்வரே, மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணோதே இம்மா அன்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதினால மறியலாகுமோ, இதற்கிண ஏதும் வேறில்லையே, இணை வேறில்லையே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஜெபங்களுக்காய் நன்றி. பேசும் அடியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு குதிரையை நம்பி வந்திருப்பீங்க, ஒரு கழுதை வந்து நிக்கல. ஜெப வீட்டு ஊழியத்தை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்து வருகிறார். உங்களுடைய ஆலயங்களிலே அந்த கம்யூனியன் சர்வீஸ் எடுக்கும் பொழுது, ஜனங்கள் கம்யூனியன் எடுக்கும் பொழுது எந்த நிலைமையில் வருகிறார்னு எல்லாத்துக்கும் தெரியும். சென்ற வாரத்திலே நாங்கள் ஜெப வீட்டிலே கம்யூனியன் கொடுக்கும் பொழுது அங்கு எடுத்த அனைவரும் கண்ணீரோடு கூட வந்து எடுத்தாங்க. இது நான் எந்த ஆலயத்திலையும் நான் பார்க்கல. ஒரு 3 வருஷத்திற்கு முன்னாடி அவங்க அந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க எங்க ஆலயத்துல தான் கம்யூனியன் எடுப்போம், உங்க ஆலயத்துல எடுக்க மாட்டோம்னு சொன்னவங்க தான். பந்தி கொடுப்பதற்கு முன்பாக நான் ஒரு வார்த்தை சொன்னேன். மார்த்தாள் மரியாள் வீட்டிலே ஆண்டவர் கண்ணீர் வடித்தார், அவர்களோடு கூட சேர்ந்து அழுதார் என்று சொல்லி, அவரை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லிட்டு நான் கொடுத்தேன். அப்படியே ஜனங்கள் கேவி கேவி அழுதாங்க. அப்படியே வந்து கம்யூனியன்ல வந்து எடுத்தாங்க. மிகவும் சந்தோஷமாக இருந்தது. கர்த்தர் இந்த கடின இருதயம் உள்ளவர்களை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிவிட. இன்றைக்கு என்னுடைய மகனோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்தேன். இந்த ஆலயம் மாத்திரம் அங்கு இல்லை என்றால் இந்த ஜனங்களை மாற்றுவது கடினம். ஏனென்றால் மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு மனிதன் எங்களுக்கு அந்த வேன்ல அந்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு வருவார். மிகவும் முரட்டு மனுஷன். எவ்வளவு கொள்ளையடிக்கணும்னு நினைப்பாரோ அவ்வளவு கொள்ளையடித்துக் கொள்வார். ஆலயத்திலிருந்து அது கொடுக்கப்படுகிறது என்பதை அந்த மனுஷன் நினைக்க மாட்டான். அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் மாற்றினார். சென்ற 2 மாதங்களாக தன்னுடைய வருமானத்தில் தசம பாகத்தை கர்த்தருடைய ஆலயத்தில் கொடுக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு மாறுதல். நான் வந்து அந்த காணிக்கையை நான் பெருசா நினைக்கல. அங்க வருகளுடைய ஜனங்களுடைய மனம் மாறுதலை நான் பார்க்கிறேன். கர்த்தர் இந்த ஜெபத்துக்காக நீங்கள் கர்த்தரை அதிகமாய் துதியுங்கள், கர்த்தருக்கு ஜெபிங்கள். ஒவ்வொரு தடவை நாங்கள் சென்று வருவது ஒரு மனைவி சொன்னது போல இட்ஸ் மிரக்கல். கர்த்தர் கிருபையா எங்களை தாங்கி நடத்தி வருகிறார். அவர் ஒரு 4-5 மாதத்திற்கு முன்பாக ஞானஸ்நானம் எடுத்தார். அதிலிருந்து கொஞ்சம் மாறுதலை காண்கிறேன். இப்பொழுது முழுமையாய் மாறிவிட்டார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அப்படி குடும்பங்களாக மாறிக்கொண்டு வந்தால் அந்த என்ன அருமையான அந்த தேவநல்லூர் பகுதியிலே ஒரு பெரிய எழுப்புதல் வர கர்த்தர் உதவி செய்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் இந்த இடத்துல நான் 3வது ஞாயிற்றுக்கிழமை தான் பேசுவேன் என்று நினைத்தேன். அன்றைக்குள்ளாக நான் வேதத்தை வாசித்து முடித்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன். எனக்கும் அந்த வேத வாசிப்புக்கும் இன்னும் 1 மணி தூரம் தான் இருக்கு. அதை முடித்திருப்பேன். இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நான் பேசவில்லை என்றால் அதை முடித்திருப்பேன். இதை கவனியுங்கள். இந்த வேதத்தை நான் வாசிக்க ஆரம்பித்த பொழுது நீங்கள் எல்லாம் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற நாட்கள்.
21ஆம் தேதி நான் வாசிக்க ஆரம்பித்தேன். டிசம்பர் மாதம் பண்டிகை வந்தது, கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்தது, நியூ இயர் பண்டிகை வந்தது. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நான் 40 அதிகாரங்கள் படித்தேன். நியூ இயர் அன்னைக்கு 30 அதிகாரங்கள் படித்தேன். இப்பொழுது நான் வாசித்து முடிக்க போகிறேன். இந்த மீட்டிங் முடிஞ்சிட்டு கொஞ்ச நேரம், 1 மணி நேரம் உட்கார்ந்துனா வேதத்தை வாசித்து முடித்துருவேன். நான் இதை பெருமைக்காக சொல்லல, ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தடவை நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது அநேக முத்துக்களை நான் கண்டுபிடித்தேன். அது எத்தனை பேர் அப்படிப்பட்ட மனதோடு கூட நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அநேக முத்துக்களை நான் கண்டுபிடித்தேன். அந்த ஒவ்வொரு முத்துக்களாய் எடுத்துதான் உங்களோடு கூட நான் பிரசங்கிக்க போகிறேன். ஆண்டவர் இந்த நாட்களிலே அவர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறதை கண்டு நான் அதிசயப்படுத்தேன். ஒரு பக்கத்தில் பார்த்தா கர்த்தருடைய வார்த்தை அலட்சியப்படுத்தப்படுகிறது. ஆனால் ஒரு பக்கத்தில் பார்த்தால் கர்த்தருடைய வார்த்தை மகிமையை கொண்டு வரும். இந்த இரண்டுக்கு நடுவாக தான் நாம் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய மகிமையை நாம் அடைவதற்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தேடி வாசியுங்கள். இந்த வருஷம் நீங்க, நான் சொல்றேன், சகோதரி சொன்னாங்க நான் டிசம்பர் கடைசியில் படித்து முடித்து விட்டேன் என்று சொன்னாங்க. அப்படி வருஷம் முழுவதும் படிக்காதீங்க. எவ்வளவு சீக்கிரமாய் படிக்க முடியுதோ முடியும். அதை நான் திரும்பவும் ஆணித்தரமாய் சொல்கிறேன். ஆகையினாலே இப்பொழுது எனக்கு அந்த 15-20 நாட்களுக்குள்ளே நான் வாசித்தபடியினாலே இந்த முழு வேதாகமும் என் மண்டைக்குள்ளே இருக்கு. The whole scripture is in my head. ஆகையினாலே நான் ஒவ்வொரு தடவை பிரசங்கிக்கும் பொழுது அந்த மூளை என்ன பண்ணுது, நம்ம கம்ப்யூட்டரை போல அது கம்ப்யூட் பண்ணி எனக்கு வார்த்தையை வெளிப்படுத்துகிறது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கப்புறம் நீங்கள் தியானிக்கிறதுக்கு என்று வாசியுங்கள், மனப்பாடம் பண்ணுவதற்கு வாசியுங்கள். ஆனால் எவ்வளவு சீக்கிரமோ, அதாவது நான் 50 பக்கத்திற்கு மேலாக நான் வாசித்தேன் ஒரு நாளைக்கு. ஆகையினால் 1 மாதத்திற்குள்ளாய் முடித்துட்டேன். என் மனைவி 25 பக்கங்கள் வாசிக்க வேண்டும் என்று அவளுடைய வேலைக்கு மத்தியிலும், உங்களுக்கு சமையலுக்கு ஆள் இல்லை, எல்லா வேலையும் நாம தான் செய்யணும். நான் இன்னும் மீன் மார்க்கெட்டுக்கு போய், அங்க மீன் மார்க்கெட்டுக்கு போனேன்னா என்ன பண்ணுவோம், 10 பேர் தோத்திரம் போடுவாங்க. ரொம்ப வெக்கமா இருக்கும். நான் இன்னைக்கும் மீன் நான் தான் வாங்கிட்டு வர்றேன். நான் தான் மீனை கிளீன் பண்ணி அறுத்து கொடுப்பேன். அங்கேயே கொடுத்து வெட்டிட்டு அங்க போய் நிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்லுவேன். என்னென்றால் அங்க வர்றவங்க எல்லாரும் தோத்திரம் போடுவாங்க. தோத்திரையா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊழியக்கார வந்து மீன் வாங்கிட்டு இருக்கானேன்னு நினைப்பாங்க. அதுக்காக அந்த இடத்துல இருந்து ஒரே ஓட்டமா ஓடியாங்க. எல்லா வேலையும் செய்கிறோம். நீங்கள் இதை இன்னைக்கு லீவ் நாள் தானே, வீட்டுல கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? எனக்கு மிகவும் வருத்தம். அப்போ உங்களுடைய முயற்சி என்ன? இங்க வந்தா ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு தலைக்கு இத்தனை ரூபாய் அங்க வச்சுட்டு வாங்கன்னு நான் கேட்கிறேன். நான் கேட்கலையே. ஏன் அழைத்து இந்த அம்மா கூப்பிட்டு வந்திருக்காங்க? இப்படியோ அவர் சொல்லி வந்தாலோ சொல்லாம வந்தாலோ அது பிரச்சனை இல்லை. நான் வந்து 4 பேர் 5 பேர் வந்து உட்காரும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. நான் ஒரு 10-11 மணி பக்கத்துல வந்து லேசா எட்டி பார்த்தேன். அப்படி 4 பேரோ 3 பேரோ தான் உட்கார்ந்து இருந்தீங்க. நான் போயிட்டேன். மனைவி போன் பண்ணி சொல்லலாம்னு நினைச்சேன், நீயே ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிரு அப்படி என்று. ஆனால் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நேற்று அவள் கேட்டதற்கு அப்புறம் சில காரியங்கள் நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது நான் கண்டுபிடித்த முத்துக்களை, ஒரு முத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 21:5, அதாவது புது வருஷத்துக்கு அநேக ஊழியக்காரர்கள் மூலமாய் என்னோடு கூட பேசின வார்த்தையை இந்த வசனம் சொல்கிறது. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். இது புதிய வருஷத்திற்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம். நல்ல கவனிங்க. இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குறேன். அப்படி என்றால் நீங்க அந்த 21வது அதிகாரத்தை நீங்க முதலிலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா
ஆண்டவர் இதுல பரலோக ராஜ்யத்தை பற்றி எழுதுகிற ஒரு வார்த்தை. புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைக்கிறார், முதல் வசனம் சொல்லுகிறது. அப்போ அந்த புதிய பூமி புதிய வானத்துல ஒரு அலறுதலும் இல்லை, கண்ணீர் யாவும் கிடையாது. தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை என்று 4வது வசனம் சொல்லுகிறது. சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. அதற்கப்புறம் சொல்றார், என் சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். அதை சொன்னவர் யார் என்பதை அவர் சொல்லுகிறார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அதை அழகா சொல்லுகிறார், இது உண்மை, இது சத்தியம், இதை எழுது என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சகலத்தையும் புதிதாக்குகிறதை யார் சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்று அவர் எழுதுகிறார். எல்லாரும் சுதந்தரிக்க போறதில்லை. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க பிரியமான. இன்றைக்கு எப்படியோ இந்த கூட்டத்துக்கு நீங்க வந்துட்டீங்க, அதுல ஒரு முத்தை நீங்கள் கண்டுபிடித்து எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் தான் இதை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். எல்லாருக்கும் இந்த வருஷம் புதிதாக்கப்படாது. நல்ல கவனிங்க பிரியமான. இதை மனதிலே நீங்கள் நன்றாக இருத்தி வைத்துக் கொண்டு செல்லுங்கள். இது பரலோகத்திலே நடக்க போகிறதை ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார். மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை என்று பரலோகத்திலே புதிய பூமி புதிய வானத்திலே சொல்லப்படுகிறதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அதற்கு நிழலாட்டமாய் இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? எங்கு பரலோகத்தில் என்ன நடக்கிறதோ அது பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய ஜெபத்தை படித்தவர்கள் தியானித்தவர்களுக்கு நல்லா தெரியும். ஆகையினாலே பரலோகத்தில் என்ன நடக்கிறதோ அது பூலோகத்திலும் அது நமக்கு நினைப்பூட்டுதலாய் நிழலாட்டமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இதை ஜெயம் கொள்ளுகிறவன் தான் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. போகி பண்டிகையில எல்லாரும் சொல்ற கூத்து, எல்லாம் சொல்ற கூத்து. அதான் நீங்க எல்லாரும் பொங்கல் கொண்டாட போயிட்டாங்க போல் தெரியும் வீட்டில் இருக்கிறவங்க. இது உழவர் திருநாள், எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துதல் சொல்ல ஒவ்வொருத்தரும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு வாழ்த்துதல் சொல்றீங்க பிலீவர்ஸ், பொங்கலுக்கும் வாழ்த்துதல் சொல்றீங்க. வெட்கமா இல்ல? இது உழவர் திருநாள், உண்மைதான். This is a harvest festival. அவர்கள் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு யாருக்கு அவர்கள் மகிமை செலுத்துறாங்க? They worship the sun god. சூரியனுக்கு அத்தனை துதியையும் கொடுக்கிறாங்க. இதுக்கு போய் நீங்க ஹாப்பி பொங்கல் சொல்லுவீங்களா? என கண்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது தமிழர் திருநாள் தான், இது உழவர் திருநாள் தான். ஆனால் எதற்காக உழவர் திருநாள், எதற்காக ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும். எல்லாருக்கும் கைப்பிடிச்சு கை கொடுத்து நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தயவு செய்து. கர்த்தர் இந்த நாட்களிலே மிகுந்த வைராக்கியமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள தேவனை நான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில பார்க்கல. இப்படிப்பட்ட வைராக்கியத்தை நான் என் தேவனிடத்தில் காணவில்லை, இதுவரைக்கும் நான் காணவில்லை. ஆகையினாலே கர்த்தர் இதை சகலத்தையும் புதிதாக்குகிறது என்பது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் அது புதிதாகும். இல்லைன்னா பழையவைகளை கூட விட மோசமாய்த்தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமா. ஜெயம் கொள்ளுகிறவனுக்குத்தான் சகலமும் புதிதாக்கப்படும். இந்த வருத்த வசனத்தை வைத்துக் கொண்டு ஓரிரண்டு காரியங்களை சொல்லும். முதலாவது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாயின. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் யாருக்கு புதிதாக மாறுமாம்? யார் புதிய சிருஷ்டியாயிருப்பானா அவனுக்குள் இருக்கிற பழைய குப்பைகள் எல்லாம் ஒளிந்து போகணும். அப்படி என்றால் தான் புதியவைகளாகும். அல்லேலூயா சொல்லுவோமா? இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க பிரியமான. எல்லாம் பழைய குப்பை, நம்ம பேசுற பூரா கெட்ட வார்த்தை, நம்ம பேசுறது பூரா பொய் பித்தலாட்டம். அப்படியும் நான் புதிதாக இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா யாரை ஏமாற்றிக் கொள்ளுறீங்க? இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியம்.
நானும் மற்றவர்களைப் போல ஆட்டம் பாட்டம் டான்ஸ் ஆடி உங்களை நான் வேற மாதிரி திருப்பிட்டு கொண்டு போக என்னால முடியும். எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் அதுக்கு தான் ஆண்டவர் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது மிகுந்த துக்கத்தோடு கூட சில வேளைக்கு நான் வாசிப்பேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட மகிமையான ஊழியம் நடந்த இடத்துல இப்பொழுது ஜனங்கள் வரமாட்டேன்றான். அப்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்தார். 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3 அவர் எழுதுகிறார். நீங்க 3வது நீங்க எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டே அவர் சொல்லிட்டு வராரு. நான் புத்தியுள்ள சிற்பாசாரி போல நான் அஸ்திவாரம் போட்டேன். அவ்வளவுதான். அவர் அவ்வளவு பெரிய ஊழியக்காரன் தன்னை குறித்து சொல்லும் பொழுது நான் அஸ்திவாரத்தை தான் போட்டேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் நிச்சயமாய் ஆணித்தரமாய் சொல்றேன், நான் இங்கு வந்திருக்கிறவர்களுக்கு நான் அஸ்திவாரத்தை தான் போட்டேன். அநேகர் இந்த இடத்திலிருந்து நீங்கள் ஊழியம் நடத்துறீங்க, உண்மைதான். ஊழியத்துக்கு போறீங்க, உண்மைதான். நீங்க அந்த அஸ்திபாரத்தின் மேல் நீங்கள் மாளிகை கட்டுறீங்க, உண்மைதான். ஆனால் அந்த மாளிகை நிலைத்து நிற்குமா என்பதை அந்த அதிகாரத்தில் நீங்க பார்த்துப்பார். நீங்க கட்டுகிற மாளிகை பொன்னாலும் வெள்ளியினாலும் கற்களாலும் கட்டுகிறீங்களா? ஆனால் அந்த அஸ்திபாரம் விழுந்து போகாது. நல்லா கவனிங்க பிரியமானது, அஸ்திபாரம் விழுந்து போகாது. நீங்கள் கட்டுகிற அந்த மாளிகை, ஊழியம் என்கிற மாளிகை எப்படி இருக்கிறது? ஆகையினால நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நான் அஸ்திபாரம் மட்டும்தான் போடுறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தில் நான் இன்னும் மாளிகை கட்டல, அஸ்திபாரம் மட்டும்தான் போடுறேன். அந்த அஸ்திபாரத்தில் நீங்கள் போய் மாளிகை கட்டுங்க, ஜெபம் பண்ணுங்க, நீங்க போய் ஊழியம் செய்யுங்க. அது உங்களுக்கும் கர்த்தர் கொடுத்த அழைப்புக்கும் நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். எப்படிப்பட்ட ஊழியம், எப்படிப்பட்ட மாளிகை செய்றீங்க, எப்படிப்பட்ட ஊழியம் செய்றீங்கன்னு உங்களுக்கும் தெய்வத்துக்கும் தான் நடுவே. எனக்கு ஒண்ணும் கிடையாது. நான் அஸ்திபாரம் மட்டும்தான் போடுறேன். அல்லேலூயா சொல்லுவோம். அப்படி என்றால் நீங்க அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அநேக நேரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், தெய்வமாக கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, தெய்வமாய் கொண்டிருக்கிறோம், திருப்பியும் சிகரெட் குடிச்சிட்டு இருக்கோம். ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், இன்னைக்கும் சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாம் என்ன பண்ண போறோம்? நீங்க தான் சொல்லணும். அன்னைக்கு தான் விருந்து பண்றோம், அன்னைக்கு தான் எல்லா உறவினர்கள் வருவாங்க, அன்னைக்கு தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் போட்ட அஸ்திபாரத்தில் ஒரு மனுஷன் ஆலயம் கட்டி நடத்தி கொண்டிருக்கிறான். அங்க துறப்பாக்கத்தில். நல்லா கவனிங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்று ஒரு கிளிப்பிங் ஒன்னு போட்டிருக்கிறார். நீங்க கெத்செமனே பிரேயர் டவர் என்கிற அந்த யூடியூப் போய் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம்னு ஒரு யூடியூப் போட்டிருக்கிறார். யூடியூப்ல ஒரு கிளிப். அதுல ஒரு வாலிபர்கள் அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. அதுல நான் பார்த்து அதிர்ந்து போனது என்னன்னா, ஒருத்தன் தலைகீழ நின்னு இப்படி சுத்துறான். அவன் காலில் நின்று சுத்தல, தலைதான் தரையில இருக்கு. அவன் இப்படி சுத்துறான், பம்பரம் மாதிரி சுத்துறான். கொண்டாட்டம், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். அஸ்திபாரத்தில், நான் போட்ட அஸ்திபாரத்தில் வளர்ந்த மனுஷன் தான். ஆனால் அவருடைய ஊழியம் எப்படி இருக்கிறது? அந்த ஊழியத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த ஊழியம் அப்படி ஆனதே என்று ஆண்டவர் என்னிடத்தில் கணக்கு கேட்க மாட்டார். நான் அஸ்திபாரம் தான் போட்டேன். எனக்கு அன்புக்குரிய இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. ஆகையினால் இந்த அஸ்திபாரத்தின் மேலே நீங்க கட்ட ஆரம்பிக்கிறவங்க மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கு. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கண்ணா பின்னமாக இருக்கு. ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் உன்னிடத்திலிருந்து, அதாவது பழைய மனுஷனை களைந்து விட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளணும். அதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் ரட்சிப்பு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறது ரட்சிப்பு அல்ல. இயேசுவை தெய்வம் என்று நினைக்கிறது ஒரு ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு என்றால் மனம் திரும்பி நம்முடைய பாவங்களுக்காக மனம் கசந்து அழுது
பழையவைகள் எல்லாம் கர்த்தர் ஒழித்து போட்டு என்னை புதிய சிருஷ்டியாக அந்த நிமிஷத்துல வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. அந்த நிமிஷத்துல நான் எடுக்கப்பட்டேன்னா பரலோகத்துக்கு போயிடுவேன். அல்லேலூயா சொல்லுமா. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. என்னைக்கு ரட்சிப்பு அடைகிறேனோ அன்றைக்கு என்னுடைய பழைய பாவமெல்லாம் ஒழிந்து போய் நான் புதிய சிருஷ்டியாக்கப்படுகிறேன். ஆனால் அந்த புதிய சிருஷ்டியில நிலை நிற்கணும்னு நினைச்சீங்கன்னா கொலோசையர் 1:27 நீங்க வாசிக்கணும். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உனக்குள் வாசம் பண்ணுவதே அந்த ரகசியம். நீங்க கிறிஸ்துவுக்குள் வருகிறது ரட்சிப்பு. புதிய சிருஷ்டியாய் இருக்கிறீங்க. பழையவைகளெல்லாம் நீ செய்த பாவம், நீ செய்த முரட்டாட்டம், நீ செய்த திருடு, நீ செய்த எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. கர்த்தர் நான் உன்னை மன்னித்து அவைகளை நினையாதிருப்பேன் அந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு அவர் நினைக்கிறது இல்லை, அவர் அதை நினைத்து பார்க்கிறது இல்லை. ஆனால் என்ன பண்றோம்? ரட்சிப்படைந்த அந்த ஆண்டவர் எனக்குள்ள வந்த பொழுது நான் புதிய சிருஷ்டி ஆயிடுறேன். அடுத்த நாள் என்ன பண்றேன்? அந்த பழைய பாவங்கள் எனக்கு என்ன வருது? நினைவுக்கு வருகிறது. வருதா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நினைவுக்கு வருது. ஆனா நினைவு அந்த முதல்ல அப்படியே அந்த ரட்சிப்புக்குள்ள அப்படியே இருக்கும் பொழுது அந்த நினைவுக்கு வரும். ஆனா அந்த பாவத்தை செய்யாம 2 நாள் விட்டுருவோம். அப்புறம் திருப்பி நினைவுக்கு வரும். திருப்பி கொஞ்ச நாள் விட்டுருவோம். திருப்பி அந்த சினிமா பாடத்தை பார்க்க மாட்டோம். அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்க மாட்டோம். 2 நாள் 3 நாள் 4 நாள் அதுக்கப்புறம் அது நினைவு வந்துடும். பழைய கலவி கதவை திரடி அத மாதிரி ஆயிடும். குருடி கதவை திரடி அப்படின்னு அதுக்குள்ள விழுந்துடும். அந்த ரட்சிப்பில புதுப்பிக்கப்படுதல்ல நீங்க நிலை நிற்கணும்னா ஆவியானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் வந்து வாசமாயிருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புதிய சிருஷ்டியாகிறான். அந்த நிமிஷத்திற்கு நான் புதிய சிருஷ்டியாகவே நான் நிலை நிற்க வேண்டும் என்றால் ஆவியானவர் எனக்குள் வந்து வாசம் பண்ண வேண்டும். எனக்குள் வந்து வாசம் பண்ணும் பொழுது அந்த புதிய சிருஷ்டி பழைய பாவத்தை நினைக்கும். அப்போ இந்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? அதை நினைக்க விடாம தடுத்துருவாரு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பழையவெல்லாம் ஒளிந்து போகணும். கர்த்தருடைய வருகை மட்டும். அன்னைக்கு ஒளிந்து போனவனுக்கு கர்த்தருடைய இடம் இருக்குமா இல்லாத தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் உங்களுக்கு நான் அந்த அடுத்த பாயிண்ட்ல நான் சொல்லுவேன். மரண பரியந்தமும் நான் உண்மையா இருந்தால் தான் எனக்கு நித்திய ஜீவன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது பழையவைகள் எல்லாம் உண்மைதான் பெரியமாள். எந்த பாவத்தையும் அவர் மன்னிக்க வல்லமை உடையவர். எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விபச்சாரம் செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மோசமான ஒரே ஒரு பாவம் மட்டும் மன்னிக்காது. அது ஆவியானவரை குறித்து நாம் தூஷித்திருந்தோம். அது இம்மையிலும் மறுமையிலும் நீங்க வேதத்தை திறந்து வாசித்து பாருங்க. அவர் பவுலடியார் எழுதுறார். நிருபத்தில் வாசிக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவான பாவங்களும் உண்டு, மரணத்துக்கு ஏது இல்லாத பாவங்களும் உண்டு. மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவம் ஒருவன் செய்திருந்தால்னா அவனுக்காக நீ வேண்டிக் கொள்ளாதே என்று எழுதுறார். நல்லா கொண்டீங்க. லூசிபருக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க. பாவம் அவனும் வந்துட்டு அவன் வந்தான்னா நல்ல ட்ரம் அடிப்பான்ல, பரலோகத்துல பாட்டு பாடலாமே, டான்ஸ் ஆடலாமே, அவனையும் ரட்சித்து கூட்டு போலான்னு நினைக்காது. ஆண்டவர் சொல்றாரு அப்படிப்பட்டவனுக்காக நீங்க ஜெபிக்காது. எனக்கு அன்புக்குரியவர்களே, வேதத்தை நன்றாய் வாசித்து பாருங்க. என்னுடைய புதுப்பிக்கப்படுதல் இந்த வருஷம் நீங்க இந்த வசனத்தை நீங்க நம்புவீங்கன்னா பரலோகத்துல இருக்கிற நிழலாட்டம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும்னா, நான் புதுப்பிக்கப்படணும்னா, என்னுடைய பழையவைகள்லாம் ஒளிந்து ஒளிந்து அது புதைக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. அது எனக்கு ஞாபகப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. அதை நான் திரும்பி செய்திடக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. இதுதான் சகலத்தையும் புதிதாக்கு. இந்த வட்டம் என்ன பண்ண போறாருன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு irreversible renewing of your mind. அல்லேலூயா சொல்லுவோமா.
நீங்க அவர் புதுப்பித்து கொடுத்தாருன்னா அந்த புதுப்பித்து கொடுத்ததுல நீங்க தக்க வைத்துக் கொள்வீங்க. நீங்க அவருடைய கிருபை கூட இருக்கும். இந்த வருஷத்துல நல்லா நினைச்சுக்கங்க, நீங்க பாவத்தை நீங்க வெறுத்து விடுங்க. பாவத்தை நீங்க தொடாமல் இருக்கணும்னு நீங்க ஒரு தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் அதை உனக்குள்ளே வைத்து காத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்ற அந்த வாக்கு தத்தத்தின் உண்மையான அர்த்தம். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க, சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றுதான் சொன்னார். சகலத்தையும் நான் ரினியூ பண்றேன்னு சொல்லல. அதாவது இப்போ இந்த கட்டடத்தை இடிச்சு அவர் புதுசா கட்டடம் கட்டி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. இதுல பெயிண்ட் அடிச்சு உன்னை உள்ள வைக்கல, இது ரிப்பேர் பண்ணி உள்ள வைக்கல. ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. You have to understand the word. It is not renewing or it is not renovating. Something new. Something new. அவர் எல்லாவற்றையும் அந்த பழையத்திலிருந்து ஒரு நினைவு கூட இப்பொழுது உன்னுடைய வீட்டிலே இருக்காது. கரந்தட்டி ஆண்டவர் இருக்கிறார். அப்படித்தான் என்னை ரட்சிப்படைந்த நாளிலே கர்த்தர் அப்படித்தான் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். I will not have a remembrance of anything what I have done. பழைய பாவங்கள் எனக்கு நினைவுக்கு வராது. நான் அந்த பழைய வீட்டிலே எனக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுத்திருந்தேன்னா அந்த பழைய வீட்டின் வாசனை இருக்குமா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. திங்க் அபவுட். அப்படி பண்ணலையே அவர் நம்மை புதிய சிருஷ்டியாகவே மாற்றி இருக்கிறாரே. பழையவெல்லாம் ஒளிந்து போச்சு. சரி, இரண்டாவது நான் சென்று சுருக்கமாக இன்னைக்கு முடிக்க போறேன். 43 ஏசாயா 18-19 இரண்டாவது பாயிண்ட். இப்ப அந்த 21ஆம் அதிகாரத்துல இந்த 4வது வசனத்துல வாசித்து பாத்தீங்கன்னா பரலோகத்துல என்ன நடக்க போகுதுன்னு அங்க ஆண்டவர் எழுதியிருக்கிறார். புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அவர் உண்டாக்குவார். அப்பொழுது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அப்போ இந்த இடத்துல அவர் சொல்றாரு, இப்பொழுது நமக்கு ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் ஆண்டவர் நமக்கு சிருஷ்டித்து கொடுத்திருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ரட்சிப்பு என்பது கர்த்தர் எனக்குள்ளே ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டித்திருக்கிறார். அப்ப எல்லாம் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் பழையவைகளை அவர் சொல்றார், அங்க தீர்க்கதரிசி சொல்கிறார், அவருக்கு அதை தீர்க்க தரிசனமாய் அறிந்தவர். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. இத மனதில் வைத்துக் கொள்ளுங்க பிரியமான. அப்படி என்றால் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னார். என்னிடத்தில் பழைய நினைவுகள் இருக்கக்கூடாது. பழைய நினைவுகளை நினைத்து 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 நாம் நம்மையே தாழ்த்தி விடக்கூடாது. இதை மனதில் வச்சுங்க. நாம் ஒரு தடவை முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். அநேக நேரத்தில் அதுதான் பவுல் சொல்கிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி போகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரர்கள் அப்போஸ்தலர்கள் எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வாயை திறந்து சொன்ன வார்த்தைக்கு ஏதுவாய்த்தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா. இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அவர் சொன்ன வார்த்தை, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆகையினால் தான் பவுல் சொல்கிறார், பின்னானவைகளை நான் என்ன பண்ணுகிறேன், மறந்து என்று சொல்கிறேன். நான் இன்னும் ஆணித்தரமாய் சொல்ல வருகிறேன், பின்னானவைகளை நான் ஒழித்து விட்டு முன்னானவைகளை நாடி போகிறேன். ஏன்னா மறக்கிறது அநேக நேரத்தில் மறந்துட்டேன்னு சொல்லுவீங்க, அது எங்க இருக்கும்? அவளை பார்த்த உடனே திருப்பி ஞாபகம், இவ தானே என்ன பேயின்னு சொன்னா, மறந்துட்டேன்னு என்கிட்ட சொல்லுவீங்க. ஆனா அவளை திருப்பி பார்த்த உடனே ஞாபகம், அது இன்னைக்கு ஒழித்து போடும். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து.
பவுலடியார் தன்னுடைய நிலைமையை வச்சு சொல்றார். மறந்துட்டார்னா அவர் ஒரேடியா மறந்துட்டார்னு அர்த்தம். ஆனால் நம்மளால மறக்க முடியாது. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை, தன் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் எல்லாவற்றையும் மறந்துருங்க பிரியமா. அந்த பழைய சுவாபங்களை மறந்து பழைய காரியங்களை நினைக்காதீங்க. அநேக நேரத்தில் நம்ம பழைய காரியத்தை நினைக்கிறோம். இப்ப குடும்பங்கள்ல பெரிய பிரச்சனைகள்லாம் வருது, நிறைய போன் கால் வருது. நான் அதெல்லாம் கேட்டு ரொம்ப ஏன் இப்படி உலகம் மாறிக்கொண்டே போகிறது என்று. ஏன்னா நான் நினைப்பேன், உலகம் எல்லாத்திலையும் மாறிக்கொண்டு போகுது. நமக்கு முதல்ல ஆலயத்துல எப்படிப்பட்ட வாக்குத்தத்த அட்டைகள் கொடுப்பாங்க? யாராவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? சின்னதா என்ன இருக்கும்? ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும், பின்னாடி கீழ்ப்படுதல். நம்ம முன்னோர்கள் அவங்க எவ்வளவு ஞானமா செஞ்சிருக்காங்க. இந்த வாக்குத்தத்தம், the just shall live by faith, அது வாக்குத்தத்தம். அதுக்கு turn thou to thy God, wait on the God continually அப்படின்னு ஒரு கீழ்ப்படுகிறதுக்கு ஒரு வார்த்தை இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. அது எப்படி இருக்கு? இல்ல, ஒரு வாக்கு தத்துவம், தேவரீர் சகலத்தையும். இது 213 216 கொடுத்த வாக்கு தத்துவம் 2 இருக்கு. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, அப்படிதான் போட்டிருக்கு. பின்னாடி கேலண்டர் தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல இருக்கிற 366 நாளும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். நீ எப்படி வாழ்ந்தாலும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். இதுதான் உங்க பாஸ்டர் ஐயா உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், உங்க ஆலயம் கொடுக்கிற வாக்கு தத்துவம். உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நீ எப்படி வாழ்ந்தாலும், நீ கோயிலுக்கு போனாலும் சரி, போகலன்னாலும் சரி, நீ வேதத்தை வாசித்தாலும் சரி, வாசிக்கலனாலும் சரி, நீ ஜெபித்தாலும் சரி, ஜெபிக்காவிட்டாலும் சரி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்னது? என அன்புக்குரியவர்களே, இதை நம் மனதில் வைத்துக் கொள்ளும். கர்த்தர் சொல்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நாம் முந்தினவன் நினைச்சா புதிதாக்கப்படுதல் நிறுத்திடும், ஆண்டவர் நிறுத்திடுவார். நல்ல கவனிங்க. எனக்கு பழைய நினைவு வந்துச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க. நீங்க சொன்னதான் அதை மறக்க மாட்டீங்க. நான் பழச நினைச்சா என்ன வரும்? புதுசா கட்டப்படுறது நின்றுடும். நான் சத்தியமா சொல்றேன், நான் ஏமாத்துறதுக்காக நான் பேச வரல. நீ பழசை நினைச்சுக்கிட்டு நீ சில குடும்பம் எனக்கு போன் பண்றாங்க, இவங்களுக்கு போன் பண்ணுவாங்க. அப்போ அவளுக்கு அந்த கல்யாணம் பண்ண புதுசுல அவன் கணவன் எப்படி இருந்தானோ அதை அப்படி மனசுல வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவன் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போதெல்லாம், கார்ல திரும்பி வரும்பொழுதெல்லாம் அவர் 1 முழம் பூ வாங்கிட்டு வந்துருவாரு. இப்போ நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. இதுதான். அப்போ பழையவைகளையே நினைத்துக்கிட்டு இருக்கிறீங்களே. அப்படின்னா இப்போ நீ அந்த பூவை தான் நீ விரும்புற. ஆண்டவர் புதிதாக்குறாருன்னா அவன் பூ கொடுக்க மாட்டான், ஒரு பெரிய நெக்லஸ் கொண்டு வரட்டுமே. ஏன் சார் அப்படி நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பழையவைகளே நினைச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை புதிதாக்க முடியாது, புதிதாக்கவே முடியாது. அநேக காரியங்கள் இப்படிதான், நம்ம அதையே தான் நினைச்சிட்டு இருக்கோம். இன்னும் பழையவைகளே நினைச்சிட்டு இருக்கோம். அந்த பழையவைகளை மறந்து விடுங்க, ஒளிந்து விடுங்க. அதை பத்தி நினைக்காதீங்க. டோன்ட் ப்ரூட் ஓவர் இட். அது தமிழ்ல என்ன, இங்கிலீஷ்ல என்ன தமிழ்ல என்ன போட்டிருக்கு? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அவ படுத்தாலும் எந்திரிச்சாலும் நீ பூ கொண்டு வருவாரா? அன்னைக்கு கொண்டு வந்தாரே. இப்படியே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உன்னை புதிதாக்க நீ உன்னை ஒப்புக்கொடு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதுதான் தமிழ்ல ஒரு பழமொழி, அவன் கல்லானாலும் புல்லானாலும் புருஷன். அவன் பூ கொண்டு வரலட்டாலும் 2 அடி கொடுத்தாலும் அவன் புருஷன் தான்.
முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கும். இதுல 2 காரியம் நான் முந்தையே பேசியிருக்க, அதை ஞாபகப்படுத்துறேன். எசேக்கியா என்பவன் உத்தமனாய் வாழ்ந்தான். அவனை தன்னை குறித்து சொல்லும் பொழுது, ஆண்டவரே நான் உண்மையாய் இருந்தேனே, நான் உத்தமனாய் இருந்தேன். அவனுடைய நினைவு பூரா என்ன, அவனுடைய வாழ்நாள்ல உத்தமனா நடக்க ஆரம்பிச்சதிலிருந்து அவன் வாழ்ந்து வந்த நாட்களில் 51 வயசுல அவன் செத்து போயிட்டான். அவன் எத்தனை வயசுல ராஜாவானா? 25 வயசுல. அப்போ ஆண்டவர் அவன் உத்தமனா வாழ்ந்தான். அப்போ 51க்கு 15 குறைச்சா 36. 36 வயசு வரைக்கும் அவன் உண்மையும் உத்தமனுமாய் வாழ்ந்திருக்கான். அப்போ அவன் உண்மையும் உத்தமனுமாய் வாழ்ந்த நாட்களில அதே அவனுடைய மனதில் இருந்தபடியினாலே அவன் கேட்கிறான், இனிமேல் இருக்கிற நாட்கள் எனக்கு சமாதானமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அவன் பழைய வாழ்க்கையே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான், நடந்த வாழ்க்கையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தான். எதிர்காலத்தை அவன் என்ன நினைக்கிறான்? தான் நினைத்தபடி இருக்கும் என்று நினைக்கிறான். அப்போ இந்த முந்தினவைகளை அவன் நினைத்துக் கொண்டே இருந்தபடியினால், நான் உத்தமனாய் இருந்தேனே, ஆகையினாலே எனக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? நன்மைகளை தான் செய்வார்னு அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அதை மறக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு மறந்தான். அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் பொல்லாப்புக்கு இல்லைனவன், தேவனுக்கு பயந்து நடந்தவன். அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்த பொழுது யோபு 9:15 அவன் ஜெபம் பண்றான், நான் நீதிமானாய் இருந்தாலும் கூட என் நீதியின் நிமித்தம் உம்மிடத்தில் வழக்காடாமல் நீதியுள்ள நியாயாதிபதியின் இரக்கத்திற்காகவே கெஞ்சி நிற்பேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கும் நிறைய பெண்கள் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் முழங்காலே தான் நிக்கிறேன், நான் அப்படியே தான் ஜெபிக்கிறேன், இப்படியே தான் நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஏன் இன்னும் குட்டிச்சவராவே இருக்கிறேன்? எனக்கு இது மட்டும் பதில் சொல்லு. I want an answer from you for this. ஏன் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில புதிதாக்கப்படல? ஏன் ஆண்டவர் இன்னும் பெரிய நன்மையை செய்யல? அதை யோசிச்சு பாரு. அப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்ம செய்த ஒரு சின்ன நன்மையை ஆண்டவருக்கு முன்னாடி எப்பவுமே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரை இது செஞ்சேன்ல, நான் 10 ரூபா கொடுத்தல, எனக்கு 50 ரூபா கொடு. பேரம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா வேதம் அப்படி சொல்லல. முந்தினவைகளை பூர்வமானவைகளை நீங்க நல்லா யோசிங்க. கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உன் பலன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மேல பழியே போடாதீங்க. நான் இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றால் அவர் புதிதாக்க தான் செய்வார், அதை தவிர வேற செய்ய மாட்டார். என் ஆண்டவர் நம்புங்க, அவர் சொல்லுவேன், நான் இதை செய்வேன். அல்லேலூயா சொல்லுவேன். என் வாய் இதை சொல்லிட்டு என்னுடைய கரம் இதை நிறைவேற்றும். என் தேவனை குறித்து நீங்கள் நன்றா அறிந்திருந்தீங்கன்னா, இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னால் அவர் புதிதாக்கித்தான் கொடுப்பார். ஆனால் அதற்கு முன்னாடி ஒண்ணு சொல்லுகிறாரு, நீ முந்தினவள பழையவள. அப்ப ஒழியாம இருக்குன்னு தானே அர்த்தம். ஏன் அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க? அப்போ ஏதோ ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல, ஒட்டு புல்லு மாதிரி நம்ம மேல ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல. அப்போ அதை தானே நீங்க கண்டுபிடிச்சு அதை நீக்கி போடணும். அதை நீக்கி போட்டீங்கன்னா சகலத்தையும் புதிதாக்குவார். அல்லேலூயா சொல்லுவோமா? எவ்வளோ தாவீதை குறித்து நம்ம எவ்வளோ வாசிக்கிறோம். ஆனா ஒரு பாவம் செஞ்சுட்டான், கர்த்தர் அவனை தண்டித்தார், உண்மைதான். அவனை சாகடிக்கல, ஆனா அவன் 3 தண்டனையை பெற்றுக்கொண்டான். அது தண்டனை வாங்கிட்டான். நீங்க வாசிங்கன்னா 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துல அவனுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த தண்டனைகள் என்னன்னு போட்டிருப்பேன். அதை நான் சொல்ல எனக்கு நேரம் இல்லை, வாசிப்பாரு, கொடுத்துட்டான். ஆனா அவன் செய்த பாவத்திற்கு ஆண்டவர் சொன்னார் ஒரு தண்டனை. அவன் பெற்ற பச்சைபாலுக்கு பெற்ற மகனை அடித்தார். ஆனாலும்
அவன் கர்த்தருடைய கரத்திலே எப்பொழுதும் அழுது புலம்புகிறவன், எப்பொழுதும் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பிக்கிறவன், ஆண்டவரிடத்திலே தன்னுடைய தவறை சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறவன், ஆண்டவரிடத்திலே இரக்கத்தை சம்பாதிக்க விரும்புகிறவன், ஆண்டவரிடத்திலே கிருபையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவன். 7 நாள் உபவாசித்து அவன் ஜெபிக்கிறான். கண்ணீர் குடிக்காமல், புசியாமல், குடியாமல் அவன் அப்படியே தரையில விழுந்து கிடந்து தன்னுடைய மகனுக்காக ஜெபிக்கிறான். ஆனாலும் கர்த்தர் அவனை என்ன பண்ணிட்டாரு? எடுத்துக்கொண்டார். ஆனால் அந்த கர்த்தர் அவனை சாகடித்து விட்டார் என்பது அவனுடைய மனதிலே அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட இருந்துச்சா? அப்போ முந்தினவைகளை நினைக்க வேண்டும், பூர்வமானவைகளை. இன்னைக்கும் நம்ம என்ன பண்றோம்? 2 பேர் பாவம், அந்த பெண்ணு இறந்துட்டாப்போ கல்யாணம் பண்ணி 13 வருஷம் சண்டையே போட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. எப்ப பார்த்தா அவங்க வீட்டுல போய் ஜெபம் பண்ண போனோம். இன்னைக்கு என்ன காரணம்னு சொல்லும்போது காரணத்தை சொன்னேன். அன்னைக்கு எல்லா காரியத்தையும் கணவனை பத்தி சொல்ல ஆரம்பிச்சான். அதுல ஒண்ணு, கல்யாணமான அன்னைக்கு முதல் இரவு அன்னைக்கு என்னைய வெள்ள பண்ணின்னு திட்டார். அவன் மனசுல இன்னும் இருக்கு. சோ அந்த மனசுல அப்படி இருந்தனால தான் உங்க குடும்ப வாழ்க்கையில எப்பவும் என்ன அப்படி சொல்லிட்டானே, என்ன பண்ணின்னு சொல்லிட்டானே, அது இருந்துகிட்டே இருக்கு. அது நீங்க மறந்துருங்க. அதுக்கப்புறம் மறக்க ஆரம்பிச்சா ஆண்டவரை பத்தி சொல்லி சொல்லி அந்த குடும்பத்துக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ ஆரம்பிச்ச உடனே அதை மறந்துட்டா. அல்லேலூயா சொல்லுவோமா? வாழ்க்கையை ஆண்டவர் கட்டினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. மறந்துருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்குவார். அல்லேலூயா சொல்லுவோம். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கட்டும். இப்போ நீங்க வெளிப்படுத்தல் எடுத்துக்கங்க, 2-3 அதிகாரம். 21 அதிகாரத்துல அவர் சொன்னார், இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன், முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போகும். ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். அங்க அலறுதலும் இல்லை, மரணமும் இல்லை, கண்ணீரும் இல்லை. எல்லாம் இந்த பரலோகத்துல இருக்கிற காரியத்தை சொன்னார். சொல்லிட்டு ஜெயம் கொள்கிறவன் எவனோ அதை சுதந்திரித்துக் கொள்வான். அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை அவன். ஆனா 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்திலையும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில, அல்லேலூயா சொல்லுவோமா, இந்த பூமியில 7 சபைகளை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். 7 சபை என்றது பூரணம். அல்லேலூயா சொல்லுவோமா. நீயும் நானும் அந்த ஒரு சபைக்குள்ளாய் வருகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அத? அந்த 7 சபையில ஏதாவது ஒரு சபையில இல்லைன்னா 7 சபையில நம்ம மெம்பரா இருப்போம். நல்லா கவனிங்க. இல்ல ஒரு சபையில நம்ம மெம்பரா இருப்போம். அது நீங்க கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா அந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை வாசிங்க நல்லா. அந்த வாசத்துல எபேசு சபையிலிருந்து அவர் பிலடெல்பியா சபை 7வது சபை, அதுல எல்லாத்துக்கும் எழுதிட்டு வர்றாரு, ஒவ்வொன்றும் ஒரு சபையில. அது பூமியில இருக்கிற, பரலோகத்தில் இருக்கிற சபை இல்ல. நல்லா கவனிங்க. வெளிப்படுத்தலாம் பரலோகத்தில் இருக்கிறதுக்கு எழுதல. பூமியில இருக்கிற சபையில எப்படி ஜனங்கள் இருக்கிறாங்க, அந்த சபையினுடைய தலைவன் எப்படி இருக்கிறான், அவை எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறார். எழுதிட்டு ஒவ்வொரு சபை முடிக்கும் பொழுது, அந்த காரியத்தை முடிக்கும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்படி ஒவ்வொன்றுக்கும் அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்படி என்றால் இன்றைக்கு வாழ்கிற இந்த நாட்களிலே அந்த சபைக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் உன்னிலும் காணப்படுகிறதா? இதை நீங்க என்ன பண்ணணும்? பாப்பீங்களா? பாப்பீங்களா? பார்க்கலன்னா புதிதாக்கப்படும். இது as simple as what? நான் மற்றவங்களை மாதிரி நீ எல்லாரும் நீ ஆசீர்வதிக்கப்படும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாடு. ஆனா என்னுடைய மனதுருக்கம் இருக்கு, அன்பு இருக்கு, எல்லாம் இருக்கு.
மனதார உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன், உண்மைதான். ஆனா இந்த ஆசீர்வாதம் உன் மேல வந்து தங்கணும்னா கர்த்தர் உனக்கு சொல்றதை செய்யணுமா இல்லையா? செய்யாதபடினால தானே திரும்ப 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 தலையை அப்படி குனிஞ்சிட்டே இருக்கீங்க. நிமிர்ந்து நிக்கணுமா இல்லையா? அங்கு எபேசு சபைக்கு சொல்கிறார், அவனுடைய கிரியை எல்லாம், அவனுடைய பிளஸ் எல்லாம் அழகா சொல்லிக்கிட்டே வர்றார். நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படாமல் பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். எவ்ரிதிங் இஸ் குட். எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா ஒன்று அவர் சொல்லுகிறார், ஆனாலும் உன்னுடைய ஆதி அன்பிலிருந்து நீ ஒரு குறை. இப்போ நான் அதை ஜெயம் கொண்டால்தான் எனக்கு நன்மை. ஜெயம் கொள்ளுகிறவன் தான் சகலத்தையும். ஆண்டவர் சொன்னார், அவருடைய வாயை சொல்லிச்சு. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசு என்கிற நான், அவர் சொன்ன வார்த்தை. இந்த 21, 4, 5, 6, 7 வசனத்தை வாசிப்பார். அவரே தன் வாயை திறந்து சொல்லுகிறார். அப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் சகலத்தையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறான். இப்பொழுது நடக்கிற இந்த உலகத்திலே உங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் ஒரு குறை இருக்கு. அப்போ நீங்க எபேசு சபையில சார்ந்தவங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க. ஆதி அன்பு இல்லையா நம்மகிட்ட? அப்பெல்லாம் 120 பேர் வருவீங்கல்ல, என்னாச்சு? ஆதி அன்பு இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆதி அன்பு முந்தி கொஞ்ச நேரம் கிடைச்சா என்ன பண்ணுவோம்? பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுவோம்ல. இப்போ அக்கா போனு எப்படி இருக்கீங்க? அந்த போனை தூக்கி எறிங்க. அதை எரிஞ்சிட்டா பாதி ஆசீர்வாதம் வந்துடும். எனக்கு அன்புக்குரிய நான் உண்மையா சொல்றேன், உண்மையா சொல்றேன். அந்த ஆதி அன்பு எங்கேச்சு? எப்ப பார்த்தாலும் நம்ம ஜெபம் பண்ணுவோம்ல, ஆண்டவர்கிட்ட போவோம்ல, ஆண்டவர்கிட்ட பேசுவோம்ல, பாட்டு பாடுவோம்ல. நம்மளுக்கு பாட தெரியாது, ஆனா கரடியா கத்துவோம்ல. நான் அப்படிதான் பாடி பழகினேன். எனக்கு பிச்சும் தெரியாது, ஸ்கேலும் தெரியாது, நோட்டும் தெரியாது, ஒன்னும் தெரியாதவன் தான் எனக்கு. அப்படிதான் நான் பாட ஆரம்பிச்சேன். அப்படியே பாடிட்டு அந்த பழைய கீர்த்தனைகளை பாடி 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 தானே ஆண்டவரை நெருங்கி வந்தேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த ஆதி அன்பு எங்கே சார்? சிமிர்னா சபைக்கு சொல்றார், அவனை குறிச்சு நல்லா சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் நல்லா, எவ்ரிதிங் வாஸ் வண்டர்ஃபுல். ஆனாலும் இன்னும் நீ 10 நாள் என்ன பண்ணுவ? உபத்திரவப்படுவ. எல்லாம் நன்றா இருக்கு சார் நம்மளுடைய வாழ்க்கை. ஆனால் ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. 10 என்று சொல்லும் பொழுது அது நான் நினைப்பேன் 7 பூரணத்தை குறிக்குது. 10 என்லெஸ் குறிக்கிறது. ஏன்னா அந்த மோசே கூட இது வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, 10 தடவை என்ன 10 தடவை அப்படி என்று சொல்லும் பொழுது, இதுவரைக்கும் நான் வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? உபத்திரவப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த உபத்திரவத்தோடு கூட மரண பரியந்தமும் நீ உண்மையாயிரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அது தெரியாது எனக்கு. எப்போ இவனுடைய உபத்திரவம் நீக்கப்படுமோ தெரியாது. தாவீது இருந்த இந்த நாட்கள்ல எல்லாமே அவன் பாடுகளை தான் அனுபவிச்சான் இல்லையா? யுத்தம் தான், ரத்தம் சிந்துதல் தான். அவனுக்கு ஒரு நாள் கூட இளைப்பாறுதல் இல்லை. அவன் பட்ட பாடுகள். ஆனா சாலமோனுக்கு ஒரு நாள் கூட உபத்திரவம் இல்லை. அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஆனா தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதனால இந்த உபத்திரவம் ஏன் இருக்கு அப்படின்னா, நான் அன்னைக்கே சொன்னேன்,
நான் உபத்திரவப்படாதிருந்தால் நான் வழி தப்பி நடப்பேன். 119 சங்கீதம் 165வது வசனம். 71வது வசனம், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆகையினால் உம்முடைய பிரமாணத்தை கைக்கொள்கிறேன். ஆனால் ஆண்டவர் அதுக்கு முன்னாடி அவன் சொல்ல வைக்கிறாரு, நான் உபத்திரவப்படாமல் இருந்தா நான் வழி தப்பி போயிருப்பேன். அப்படி என்றால் ஆண்டவர் உன்னை பத்தி அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. நீ கொஞ்சம் விட்டுட்டா என்ன பண்ணுவ? இப்ப தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் விட்டுட்டா என்ன பண்ணுவ? ஓடி. எல்லாரும் வழி தப்பி போன ஆடுகளை போல அலைந்து தெரியும். அதனால என்ன பண்ணுவாரு? அப்பப்போ உபத்திரவம் கொடுத்து உன்னை நேரம் கொண்டாக்கிறார். எது வேணும் சார்? எது வேணும்? அதனால தான் அவனை பார்த்து சொல்றாரு, நீ மரண பரியந்தம். உண்மையா இருக்கு. நீங்க ஏதாவது சொல்லுங்க, நீங்க தான் யோசிக்கணும். நல்லா இருப்பீங்க. வீட்டுல ஒரு கூட்டம் கும்பல் வந்துருச்சுன்னு வைங்க, உங்க இனத்தாரெல்லாம் வந்துட்டாங்கன்னு வைங்க, அப்போ என்ன பண்றீங்க? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பண்ணுங்க, நான் தப்பு சொல்லல. வராங்க, விருந்து கொடுங்க, அவங்களோட பேசிட்டு இருங்க. ஆனா உங்களுடைய விளக்கு தண்டை பத்திரமாய் காத்துக்கொள்ள பண்ணுங்க. ஏன்னா குடும்பத்துக்கா நீ அவங்க வந்திருக்கும் போது நீ வீடு ரூம்குள்ள பூட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு யார் சோறு போடுவோம்? நல்லா சோறு போடுங்க, நல்லா போய் பிரியாணி வைங்க, நல்லா ஆடு அடிங்க, மாடு அடிங்க. மாடு அடிச்சா பிடிச்சிருவான் பண்ணிக்கு, எல்லாம் பண்ணுங்க. ஆனாலும் உங்களுடைய அன்னைக்கு 1 மணி நேரம் இருக்க முடியல, 10 நிமிஷமாவது ஆண்டவரே என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும் சொல்லுங்களேன் அவர்கிட்ட. ஆண்டவரே ஏமாத்துறீங்க, ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய நீங்க சொன்னேன் அவர்கிட்ட, நீ பாட்டுக்கு நீ பேச சொல்லிட்டு நீங்க முடிச்சிருந்தா நான் பைபிளை முடிச்சிருந்திருப்பேன் அப்படின்னு. நல்லா கவனிங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இப்படி எல்லா உறவினர் எல்லாம் வந்துட்டாங்க, என்னால அவங்களை உபசரிக்க முடியாம இருக்க முடியாது, ஆயினா எனக்கு கொஞ்ச நேரத்தை எனக்கு ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஏன் அது செய்ய மாட்டேங்கிறோம்? நம்மளுக்கு இஷ்டம் இல்ல. அந்த கொஞ்ச நேரமும் அவங்ககிட்ட போய் ஏண்டி என்ன கொண்டது எனக்கு பெர்கமு சபைக்கு எழுதியிருக்கிறார். அதுல ஆண்டவர் உன்னை பத்தி ஒரு பெரிய சாட்சி எழுதியிருக்கார். நீ ஆண்டவரை எந்த நாள்ல என்ன பண்ணல? மறுதலிக்கல. 13வது வசனம். ஆண்டவரை நம்ம என்னைக்கும் எந்த பிரச்சனையிலும் நம்ம என்ன பண்ணல? ஆண்டவரை பேதுருவை போல நம்ம என்ன பண்ணல? மறுதலிக்கல. நீ மறுதலியாமல் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் என்ன பண்ணிருக்கோம்னா, அங்கு சொல்லுது, பாலாக்கை போல நாம் சிலருக்கு இடறுதல் உண்டாக்கி இருக்கிறோம். அது என்ன இடறுதல் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு எப்படி இடறுதல் பண்ணிருப்போம்? கர்த்தரை மறுதலிக்கல, ஆனா நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஜனத்தார் வந்திருக்கும் பொழுது என்ன பண்ணிருப்போம்? கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிருப்போம். அது அவங்களுக்கு ஒரு இடர். இவன் இவ்வளவு ஆண்டவருக்குள்ள இருக்கிறான், ஆண்டவர் மறுதலியாமல் இருக்கிறான், ஆனாலும் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறானே, அவனுக்கு நம்ம இடறுதல் ஆகிருக்கு. அப்படி இருக்கிறோமா? யோசிச்சு பாரு. நம்ம யாரையாவது இடற வைக்கிறோம். எந்த காரியத்தை? நம்ம போடுகிற பேஸ்புக் போஸ்டிங், பேஸ்புக் வச்சிருக்கிறவங்க மற்றவங்களுக்கு அது ஒரு இடரலா இருக்குதா? நம்ம பேசுகிற வார்த்தை சிலருக்கு இடறுதலா இருக்கிறதா? நாம் செய்கிற நம்முடைய செய்கை மற்றவர்களுக்கு இடரலா இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சுப்பார். ஆண்டவர் உன்னை குறித்து நல்ல அழகான ஒரு வார்த்தைன்னு சொல்ற, நீ ஆண்டவர் என்ன பண்ணல?
மறுதளிக்கல. ஆனாலும் நீ என்ன பண்ற? சில பேர்த்த இடர்கள் உண்டாக்குற. தியத்ரா தீவுக்கு ஒன்னு எழுதுறாரு. அங்க அருமையான காரியத்தை அந்த உன்னை குறித்து எழுதியிருக்கிறார். உன் கிரியைகளையும், உன் அன்பையும், உன் ஊழியத்தையும், உன் விசுவாசத்தையும், உன் பொறுமையையும், நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் நான் அறிந்தேன். இதுக்கு மேல ஒரு பெரிய சர்டிபிகேட் எனக்கு வேண்டாம். ஆனாலும் என்கிட்ட ஒரு சின்ன ஒரு தப்பு இருக்கு. ஒரு பொய்யான தீர்க்கதரிசியை நாடி ஓடிடுறேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நல்லா இருப்பாங்க, எல்லாம் அவங்க ஆண்டவருக்குள்ள நல்லா இருப்பாங்க. ஆனாலும் இந்த பிரச்சனை அவங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. சரிதானா? அப்போ எங்கேயாவது போய் ஒரு குறி கேட்டா என்ன போறீங்களா இல்லையா? உங்களுக்கு தான் தெரியும். நீங்க தான் அது தெரிஞ்சுக்க. அப்போ அது ஒரு குறை. ஏன்னா இந்த கடைசி காலத்துல கள்ள தீர்க்கதரிசிகள், இத மனசுல வச்சுக்கோங்க, பெரிய கள்ள போதகர்கள், அவங்க சுயமாய் பேசுகிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள். வீட்டுல அந்த அம்மா உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்க குறி சொல்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நீங்க போன உடனே ஏதாவது ஒரு ஜெபம் பண்ணி சொல்லிடுவாங்க. இவங்ககிட்ட ஓடுறோமா ஓடலையா? அநேகரை தெரியும், நான் கை நீட்டி சொல்ல விரும்பல. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நிச்சயமா இதை அறிந்திருக்கிறார். அப்போ சில காரியத்தை உன்னை புதிதாக்க முடியல அவரால். அவர் புதிதாக்க தான் விரும்பணும் அவர் நினைக்கிறாரு. நீ ஜெயம் கொள்ளவன் சுதந்திரித்துக் கொள்ள முடியல. அவனுக்கு ஒரு பெரிய நன்மை தான் அவனுக்கு அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆனா இந்த நன்மையை நீ உன்னால என்ன பண்ண முடியல? உனக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள வச்சிருக்கிறார், நீ கை நீட்டி உன்னால என்ன பண்ணல? இப்படி இருக்கா இல்லையா? இப்படிதானே உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. நான் இன்னைக்கும் சொல்றேன். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகிட்ட போனீங்களே, அப்படி பிசாசு துரத்தவங்கிட்ட போனீங்களே, துரத்தி விட்டான் அவன் அத பிசாச. சொல்லுங்களேன், ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அவன் பிரச்சனையை மாத்தி கொடுத்துட்டானா? கொடுக்கலையே, மாற்ற முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தர் இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று அவர் ஜீவ வார்த்தையில எழுதி வைத்திருக்கிறார். என்னுடைய நிலைமை மாறணும்னா இந்த 7 சபையில கொடுக்கப்பட்ட 7 சபைக்கு கொடுக்கப்பட்ட வசனங்களை கவனமாய் வாசிங்க. ஐ வாண்ட் யூ டு ரீட். அதை வாசிங்க. அதுல எந்த இடத்துல தவறு பண்ணி நீங்க ஒரே ஒரு சபையை மட்டும், எபேசு சபையை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஆதி அன்புக்குள்ள வந்துட்டே மற்றபடி அவங்க சொல்லி இருக்கிறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நினைச்சிடாது. அடுத்த சபைக்குரியதையும் வாசிங்க. எதுல நமக்கு, ஏன்னா அவர் சொன்ன குறைவுகள் எல்லாம் இந்த உலகத்திலே நடக்கிற குறைவுகள். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல சொல்லுது, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரியா. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவனிடத்துல நீங்க போறீங்க. சொல்லுவாங்க, அந்த நாட்கள்ல நான் ஊழியத்துக்கு போகும்பொழுது தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர்கள் போடட்டுமான்னு கேட்பாங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேன். தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவள் போகாதீங்க. இது ரொம்ப பேருக்கு உண்டு. கரெக்டா இதை செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி பாருங்க. சர்தை 3ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை சொல்லிட்டு தான் நான் முடிக்க போறேன். சர்தை என்கிற அந்த சபைக்கு ஆண்டவர் எழுதுகிறார், நீ உயிருள்ளவன் என்று சொல்லுகிறாய், ஆனா எத்தனை பேர் அப்படி வேஷம் போடுறோம்? எத்தனை பேர் அப்படி வேஷம் போடுறோம்? உயிருள்ளவன் என்று சொல்றோம், ஆனா செத்தவங்க. நம்ம அநேக நேரத்தில் நம்ம சொல்லிவிடுறோம், உனக்காக நான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவோம். உயிர் உள்ளவன் சொல்றோம், ஜெபிக்கிறவன் என்று சொல்லுவோம்.
நான் ஒரு நிமிஷம் கூட முழங்கால் போட்டு ஜெபிக்கல. உயிருள்ளவன் என்று சொல்றோம், நம்ம எப்படி இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. இல்லைன்னா எல்லாத்துக்கும் SMS அனுப்பிச்சிருவோம், சோன்சோ எனக்கு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். நீ என்ன பண்ணுவோம்? ஹோட்டல்ல நல்லா பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்ப. யோசிச்சு பாருங்க. உயிருள்ளவன் என்று நம்மளை கிளைம் பண்ணிக்கிறோம், ஆனா என்னுடைய கிரியை எப்படி இருக்கு? இது உங்களுக்கு தான் தெரியும். நீங்க நான் யாரையும் குற்றப்படுத்த சொல்லல. நான் உலகத்துல நடக்கிற காரியத்தை ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு. நான் என்னுடைய ஊழியத்துல நான் கண்டுபிடித்த சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். வேற ஒண்ணும் இல்லை. நான் யாரையும் பழி சொல்லும்படியாக நான் இதை சொல்லல. ஏன் கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்க முடியல? இல்ல புதிதாக்கி அழகா ஒரு கட்டடத்தை வச்சிருக்கிறாரு, அந்த கட்டடத்துல போய் நம்மளால என்ன பண்ண முடியல? குடியேற முடியல. ஏன்? அவர் வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை ஏன் நம்மளால தக்க வைத்துக் கொள்ள முடியல? பிலதெல்பியா சபையை பற்றி ஒரு அழகான ஒரு காரியம். என் பொறுமை 10வது வசனத்துல, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டிருக்கிறாய். ஒரு நல்ல பிலடெல்பியா பத்தி ஆண்டவர் அருமையான ஒரு சாட்சி. எனக்கு பொறுமை இருக்கு. 4 நாள் இந்த கரண்ட் இல்லாத பொழுது 3 நாள் பொறுமை இருந்துச்சு. ஆனா கடைசி நாள் என்ன பண்ணிட்டேன்? பொறுமையை இழந்துட்டேன். அப்ப ஆண்டவர் என்னை பார்த்து அன்னைக்கு ராத்திரி தான் பேசினார். அப்போ இந்த பொறுமையை நான் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள நான் முயற்சி செய்து கொண்டே இருப்பேன் என்றால் நான் ஜெயம் கொள்கிறவனாயிருப்பேன். அங்க அவருடைய 11வது வசனத்தில் இருக்கிறார். அவரு சொல்றாரு, நான் சில காரியங்கள் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சோ அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிருக்கேன். அப்ப அந்த பொறுமையை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா அந்த இருக்கிற அந்த பொறுமை நீ கொஞ்ச நாள்ல இழந்திருக்க. ஆகையினால உனக்குள்ள அந்த பொறுமையை நீ என்ன பண்ணி பற்றிக்கொண்ட. அதை உறுதியா நீ பற்றிக்கொள்ளலன்னா நீ ஜெயம் கொள்கிறவனாய் காணப்பட மாட்டேன். அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். இது கடைசி நாட்களில் நடக்க போகிற சம்பவங்கள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இட்ஸ் நாட் த ப்ராஸ்பரிட்டி ஃபார் எவ்ரிஒன். எல்லாத்துக்கும் செழிப்பு இல்லை. எகிப்தியனுக்கும் இஸ்ரவேலனுக்கும் ஒரு வித்தியாசம். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் அந்த வித்தியாசத்தை திரும்ப காணப்படுவார். அதனால எல்லாமே ஒரே மாதிரி நடக்கும்னு நீங்க நினைக்காதீங்க பெரியமாளே. ஏமாந்து போயிடுவீங்க. அப்படிதான் ஏமாந்துகிட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் செய்வார் நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னைக்கு செய்வார்? செத்த பிறகு பொண்ணு வரும். இப்ப கடன்ல இருக்கிறேன், செத்த உடனே ஒரு இரும்பு கோல்டு காஃபின்ல வச்சு என்ன அடக்கம் பண்ணுவாங்களோ, அப்போ நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆயிடுவனும். இன்னைக்கு வாழணும். பரலோகத்தில் இருக்கிற அந்த காரியத்தை காண்பிச்சுட்டு ஆண்டவர் சொல்றார், இது சகலத்தையும் நீ ஜெயம் கொள்கிறவன் சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளும். அதே அழுகை, அதே கண்ணீர் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னா நான் எனக்குள்ளதை நான் பற்றிக் கொள்ள. இது ரொம்ப பேருக்கு இது உண்டு, காமன். அடுத்து லவோதிக்க சபைக்கு, நீ குளிரும் இல்லை, இது உங்களுக்கு தான் தெரியும். ஆர் யூ ஹாட்? எப்பொழுதும் ஆவியில அனலா இருக்கிறீங்களா இல்ல குளிர்ந்து போறீங்களா? இத மனதில் வைத்துக் கொள்ளுங்க பெரியம்மா. நீ எப்பொழுதும் அனல் உள்ளவளா இருந்தால்தான் ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறவன் சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நீ அனல் இல்லாம குளிர் இல்லாம இருந்தன்னா உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். உண்மை பெரியம்மா. இது ஆண்டவர் கடைசி நாட்களிலே நடக்க நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கைகள். ஆண்டவரே இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்க போறோம்.
இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய விளக்கை ஏற்றுங்க ஆண்டவரே, நீர் மங்கி திரியை அணையாமல் பாக்கு, நெறிந்த நாணலை முறியாமல் பாதுகாக்கிறோம், என் விளக்கை ஏற்றுங்க. முழங்கல் படி.